अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين فاتقوا الله ما استطعتم واسمعوا وأطيعوا وأنفقوا خيرا لأنفسكم ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون إن تقرضوا الله قرضا حسنا يضاعفه لكم إن تقرضوا الله قرضا حسنا يضاعفه لكم ويغفر لكم والله شكور حليم. बस अल्लाह का तकवा इख्तियार करो जिस हद तक तुम्हें तौफीक है और सुनो और इताअत करो और खर्च करो. உங்களால் இயன்றவரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி செவிசாய்த்து கீழ்ப்படிந்து அவனது வழியில் செலவு செய்யுங்கள். இது உங்களுக்கே மிக நல்லதாகும். தங்கள் உள்ளத்தின் கருமித்தனத்திலிருந்து காப்பாற்றப்படுபவர்களே வெற்றி பெறுபவர்களாவர். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கடன் கொடுத்தால் அவன் அதனை உங்களுக்கு பன்மடங்காக்கி தருவதுடன் உங்களை மன்னித்தருள்வான். அல்லாஹ் மிக்க மதிப்பளிப்பவனும் சகித்துக் கொள்பவனும் ஆவான். இந்த வசனத்திலிருந்தும் தெரிய வருவது என்னவென்றால், அல்லாஹ் நம்பிக்கையாளர்களிடம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவாறு இறை கட்டளைகளை அவற்றிற்கு முற்றிலும் முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தவாறு நிறைவேற்றுமாறு கவனமூட்டுகின்றான். அல்லாஹ்வின் எண்ணற்ற கட்டளைகளில் ஒரு முக்கியமான கட்டளை இறைவனின் வழியில் செலவு செய்வதாகும். எனவே நம்பிக்கையாளர்கள் பொருள் தியாகத்தின் போது ஒருபோதும் தயக்கத்துடனும் சலனத்துடனும் செயல்படக்கூடாது. ஏனென்றால் நம்பிக்கையாளர் செய்கின்ற இந்த பொருள் தியாகம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக செய்யப்படுகின்றது. இன்று அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத் தான் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அவனுக்காக நல்ல நோக்கங்களில் முன்னேறி செல்வதற்காக செலவு செய்கின்றது. மேலும் செலவு செய்வதற்கு அது விரும்புகின்றது. இஸ்லாத்தின் தப்லீகிற்காகவும் கொள்கை பரப்புனர்களை தயார் செய்வதற்கும் அவர்களை செயல்களத்தில் அனுப்பி வைப்பதற்கும் பிரசுரங்களை வெளியிடுவதற்கும் திருக்குரானை வெளியிடுவதற்கும் பள்ளிவாசல்களை கட்டுவதற்கும் பிரச்சார நிலையங்களை கட்டுவதற்கும் பள்ளிக்கூடங்களை நிறுவுவதற்கும் பல்வேறு நாடுகளில் வானொலி நிலையங்களை ஆரம்பிப்பதற்கும் அதன் மூலம் மார்க்க போதனைகளை பரப்புவதற்கும் மருத்துவமனைகளை நிறுவுவதற்கும் மனிதர்களுக்கு தொண்டு செய்கின்ற மற்ற பணிகளை செய்வதற்கும் சுருக்கமாக சொல்வதென்றால்
இதுபோன்ற பல்வேறு வகையிலான பணிகளை செய்வதும் ஆகிய இவையெல்லாம் அல்லாஹ்விற்குரிய உரிமைகளையும் அவரது அடியார்களுக்குரிய உரிமைகளையும் நிறைவேற்றுவதுடன் தொடர்புடையவையாக இருக்கின்றன. இன்று உலகின் வரைபடத்தில் உண்மையான இஸ்லாமிய போதனைகளுக்கு ஏற்ப அஹ்மதியா ஜமாத் மட்டுமே செயல்படுகின்றது. ஏனென்றால் நாம் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டு இந்த பணிகளின் ஆன்மாவை புரிந்திருக்கின்றோம். நாம் உள்ளத்தின் கருமித்தனத்திலிருந்து தப்பித்தவாறு முஃப்லிஹூன், அதாவது வெற்றி பெற்ற அந்த மக்களுடன் இணைந்து விடுகின்ற அறிவை பெற்றுள்ளோம். வெற்றி என்பது மட்டும் இதற்கு பொருள் அல்ல. இதன் கருத்து என்னவென்றால், அந்த மக்கள் விரிவான நிலையை அடைவர். இதன் பொருளில் விரிவான நிலை என்பது இருக்கின்றது. வெற்றிகளை விடவும் மிகவும் அதிகமான விரிவான நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். எவர்கள் இத்தகைய விரிவான நிலையையும் வெற்றிகளையும் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, தங்களது நல்ல ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அத்தகைய மக்களே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெறுவதற்கு விருப்பப்படக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அத்தகைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இறைவனின் திருப்திக்காக இருக்கின்றது. இத்தகையவர்களது வாழ்க்கை இறைவனின் பாதுகாப்பின் கீழ் வந்து விடுகின்றது. இவர்களது செழிப்பான நிலை நிரந்தரமாக இருக்கக்கூடியதாகும். அவர்கள் அல்லாஹ்வின் அருளால் நிம்மதியை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இந்த உலகிலும் மறுமை வாழ்க்கையிலும் அவர்கள் மீது அல்லாஹ்வின் அருள் எப்போதும் இறங்கிக் கொண்டே இருக்கும். எனவே அவர்கள் இறைவனிடமிருந்து வெற்றிகளை பெறுகின்றனரோ, அவர்களது வெற்றிகள் குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டவையாக இருக்காது. மாறாக நான் கூறியது போன்றே இந்த வெற்றிகளுக்கு எல்லையற்ற விரிவான நிலை இருக்கும். எனவே இந்த வகையான வெற்றிகளை பெறுகின்ற மக்கள் எவ்வளவு நட்பாக்கியம் உடையவர்களாக இருக்கின்றனர். பிறகு அல்லாஹ் தஆலா இறைவனது வழியில் செலவு செய்பவர்களை பற்றி அவர்களிடம் செலவு செய்ய வேண்டும் என்று மட்டும் கோரப்படவில்லை. மாறாக இந்த செலவானது செலவு செய்பவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாகும் என்றும் கூறுகின்றான். இறைவன் கடன் வைக்க மாட்டான். உங்களது பொருள் தியாகத்தை அல்லாஹ் தஆலா எந்த அளவு அன்பான பார்வையுடன் பார்க்கின்றான் என்றால், மேலும் அவற்றிற்கு எந்த அளவு மதிப்பளிக்கின்றான் என்றால், அது நீங்கள் இறைவனுக்கு அழகிய கடன் கொடுத்ததற்கு ஒத்ததாக ஆகிவிடுகின்றது. கடனை திருப்பி கொடுக்கின்ற நேரம் வரும்போது இறைவன் அதனை பன்மடங்காக பெருக்கி தருகின்றான். இது மட்டுமல்ல, மாறாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்களது இந்த தியாகத்தின் காரணமாக அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னித்து விடுவான். உங்களது பாவங்களை மட்டும் மன்னிக்க மாட்டான், மாறாக மேலும் நன்மைகளை செய்வதற்கான நல்வாய்ப்பை உங்களுக்கு வழங்குவான். எனவே நீங்கள் அல்லாஹ் எந்த அளவு உங்களுக்கு மதிப்பளிக்கின்றான் என்பதை கணித்து கூட பார்க்க முடியாது. இந்த மதிப்பளித்தல் தொடர்பான விளக்கம் முஃப்லிஹூன் என்ற சொல்லிற்கான விளக்கத்தில் கூறப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் அருள்களிலிருந்து இவ்வாறு அருளை பெறுகின்ற அந்த மக்கள் எந்த அளவு நட்பேறு பெற்றவர்களாக இருக்கின்றனர். நான் ஏற்கனவே கூறியது போன்று இன்று இந்த உலகில் அகமதிகளுக்குத்தான் இறைவனது வழியில் செலவு செய்வதற்கான அறிவு இருக்கின்றது. இதன் காரணமாக அகமதிகள் தான் இந்த அருள்களிலிருந்து பலனடைகின்றனர். இது நாவளவில் மட்டும் கூறப்படும் விஷயம் அல்ல. அத்தகைய நூற்றுக்கணக்கான, இன்னும் சொல்வதென்றால் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன. அவை அவ்வப்போது என் முன்னால் வந்து கொண்டிருக்கின்றன. எந்த மக்கள் பொருள் தியாகம் செய்கின்றனரோ அவர்கள் அதனை எனக்கு எடுத்து கூறுகின்றனர், அது பற்றி எனக்கு எழுதுகின்றனர். அவர்கள் ஒரு துடிப்புடன் இந்த தியாகங்களை செய்கின்றனர். பொருள் தியாகம் பற்றி அல்லது இறைவனது வழியில் செலவு செய்வது பற்றி ஒருவருக்கு சரியான அறிவு இல்லாமல் இருந்தால் பிறகு துடிப்புடன் இது போன்ற தியாகங்களை யார் செய்ய முடியும்? இது மட்டுமல்ல, இவ்வாறும் பலர் உள்ளனர். அவர்கள் இந்த பொருள் தியாகத்தை செய்த பிறகு உடனடியாக இந்த அனுபவத்தையும் கடந்து வருகின்றனர். அதாவது அல்லாஹ் அவர்களுக்கு எந்த அளவு பன்மடங்காக பெருக்கி அதனை திருப்பி தருகின்றான் என்பதை அவர்கள் பார்க்கின்றனர். பிறகு அல்லாஹ் அவர்களுடன்
இந்த அளவு அன்பாக நடந்து கொள்வது அவர்கள் மீது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றால், அவர்கள் அல்லாஹ்வின் அருளால் பெருகிய அந்த செல்வத்தை மீண்டும் அல்லாஹ்வின் வழியிலேயே செலவு செய்து விடுகின்றனர். இவ்வாறு பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் அருள்களை பெறுபவர்களாக ஆகிக்கொண்டே செல்கின்றனர். மற்ற அருள்களும் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. அத்தகைய பல சம்பவங்கள் உள்ளன. மிகவும் உணர்வுடன் அகமதிகள் அவற்றை எடுத்து கூறுகின்றனர். அல்லாஹ் அவர்கள் மீது எவ்வாறு அருள் செய்தான், எவ்வாறு அவர்களுக்கு தியாகங்கள் செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது, அவர்களது எதிர்பார்ப்புகளை விடவும் அதிகமாக எவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வின் அருள்களிலிருந்து பங்கு பெறுபவர்களாக ஆகிவிட்டனர் என்பதை அவர்கள் கூறுகின்றனர். அப்படிப்பட்ட சில சம்பவங்களை நான் எடுத்து கூறுவேன். பெனினில் இருந்து நமது ஜமாத்தின் முபல்லிக் அவர்கள் எழுதுகின்றார்கள், கோத்தோனோ என்ற நகரத்தில் வயது முதிர்ந்த அகமதியான சுலைமான் சாஹிப் இருந்தார். பொருளாதார ரீதியாக மிகவும் பலகீனமானவராக இருந்தார். பெனினில் டிசம்பர் மாதம் நடைபெறும் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருவதற்கும் போவதற்கும் உள்ள பயண செலவான 1500 சிஃபாவை கூட கொடுப்பதற்கான வசதி அவரிடம் இருக்கவில்லை. மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி அவரிடம் கூறப்பட்ட போது, அது பற்றி வலியுறுத்தி கூறப்பட்ட போது, எப்படியோ அவர் முயற்சி செய்து ஒரு தரப்பிற்கான தொகையை செலவு செய்தவாறு மாநாட்டிற்கு வந்து சேர்ந்தார். ஆனால் திரும்பி செல்வதற்கான செலவிற்குள்ள தொகை அவரிடம் இருக்கவில்லை. அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டியது வந்தது. மாநாட்டிலிருந்து திரும்பி அவர் வீட்டிற்கு வந்தார். 4 அல்லது 5 நாட்கள் கழிந்த பிறகு வக்ஃபஜதி சந்தா வசூல் செய்பவர்கள் அவரிடம் சென்றனர். நீங்கள் வக்ஃபஜதீதில் சந்தா கொடுப்பதற்கு வாக்குறுதியாக கூறிய தொகையை இன்னும் செலுத்தவில்லை என்று கூறினார்கள். சுலைமான் சாஹிப் தனது வீட்டில் வைத்து அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள். வக்ஃபஜதீத் சந்தா தொடர்பான விஷயங்களை கேட்டுவிட்டு வீட்டிற்குள் சென்றார்கள். 6000 பிராங்க் ஷிஃபாவை கொண்டு வந்து கொடுத்தார்கள். எழுதுகின்றவர் எழுதுகின்றார், அவரது தகுதிக்கு ஏற்ப பார்க்கின்ற போது இது மிக பெரும் தொகையாகும். வசூல் செய்ய வந்த ஷஹூத் சாஹிப் அவர்கள் முதலில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார். பிறகு அவரிடம், நீங்கள் குறைவான தொகையை தாருங்கள், இவ்வளவு பெரிய தொகையை தர வேண்டாம், உங்களது பிள்ளைகளுக்காக கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்களது தகுதிக்கு அதிகமான தொகையாகும் என்று கூறினார். அதற்கு அவர், இறைவன் எனக்கு இந்த தொகையை தந்திருக்கும் போது நான் அவனது வழியில் இதை ஏன் கொடுக்கக்கூடாது? இது எனது தொகை அல்ல, அல்லாஹ்வின் அமானத்தாகும். என்னிடம் மாநாட்டிற்கு போவதற்கு எந்த தொகையும் இருக்கவில்லை. மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு தரப்பிற்கான பயணத் தொகையை செலவு செய்தவாறு நான் சென்றேன். திரும்பி வரும்போது அல்லாஹ் எந்த அளவு வழங்கியுள்ளான் என்றால், நான் மகிழ்ச்சியுடன் இந்த தொகையை அவனது வழியில் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று அவர் பதில் கூறினார். மேலும் அவர் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வாருங்கள், மீண்டும் நான் இதற்காக தொகையை தருவேன் என்று கூறினார். 2 நாட்களுக்கு பிறகு மேலும் 2000 பிராங்க் ஷிஃபாவை அவர் வழங்கினார். பிறகு டென்சானியாவிலிருந்து நமது முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அகமது கனோகே சாஹிப் அவர்கள் அங்குள்ள ஒரு ரீஜனில் புதிதாக பைய செய்தவராவார். 2 வருடங்களுக்கு முன்னால் அவர் அகமதியானார். அவர் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை கூறி வந்தார். அவர் கூறினார், நான் பார்த்துள்ளேன், எதனை நாம் வக்ஃபே ஜதீதிலும் தஹ்ரீகே ஜதீதிலும் சந்தாவாக கொடுத்தாலும் அல்லாஹ் அதனை அதிகமாக்கி எங்களுக்கு திருப்பி தருகின்றான். ஜமாத்தில் இணைவதற்கு முன்னால் எங்களுக்கு பைசா எங்கே போகின்றது என்பது தெரியாமல் இருந்தது. ஆனால் ஜமாத்தில் இணைந்து எப்போது நான் சந்தா கொடுக்க ஆரம்பித்தேனோ அப்போதிருந்தே எனது உள்ளத்திற்கு நிம்மதி கிடைத்தது, பொருளாதார நிலைமையும் மிகவும் சிறந்து விளங்கியது என்று அவர் கூறுகின்றார். பிறகு புரூண்டியிலிருந்து நமது ஜமாத்தின் முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அங்கு மிகவும் ஏழையான புதிய அகமதியான அபூபக்கர் சாஹிப் அவர்கள் இருந்தார்கள்.
மிகவும் சாதாரண சம்பள தொகையில் தமது வாழ்வை இவர் கழித்து வந்தார். தமது பெற்றோர்களுக்கும் இவர் உதவி செய்து வந்தார். முபல்லிக் சாஹிப் கூறுகின்றார், நான் இவரிடம் வக்ஃபஜதி சந்தாவை பெறுவதற்காக சென்ற போது உடனடியாக அவர் கொஞ்சம் தொகையை வழங்கினார். மேலும் தனது தந்தையாரின் கால்களில் காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் மிக அதிகமாக நோய்வாய்ப்பட்டுள்ளார்கள். மருத்துவமனையில் போதுமான அளவு சிகிச்சையும் செய்யப்பட்டுவிட்டது, நாட்டு மருந்து சிகிச்சையும் செய்யப்பட்டுவிட்டது. இப்போது மருத்துவர்கள் அவர்களது கால்களை வெட்டி எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்று கூறிவிட்டனர் என்று கூறினார். முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், 2 வாரம் கழிந்த பிறகு அபூபக்கர் சாஹிப் அவர்கள் ஜும்மாவிற்கு வந்திருந்தார்கள். எல்லாவற்றையும் விட முதலாவதாக வக்ஃபஜதி சந்தாவிற்கான தமது தொகையை அவர் செலுத்தினார். மிகவும் உருக்கமான சொற்களில் நன்றி தெரிவித்தவாறு, வக்ஃபஜதி சந்தாவில் சாதாரணமாக கொஞ்சம் தொகையை நான் முதலில் செலுத்தியிருந்தேன், அதனால் எனக்கு அருள் கிடைத்தது. அதாவது எங்கு நான் வேலை செய்து வந்தேனோ அங்கு எனது எஜமானர் எனது சம்பளத்தை கூட்டிவிட்டார். அதைவிட அதிகமாக என் மீது ஏற்பட்டுள்ள அருள் என்னவென்றால், எனது தந்தையாரும் நலமடைய ஆரம்பித்தார். முதலில் இவர்கள் கைத்தடியின் உதவியுடன் நடந்தார்கள், இப்போது எதையும் பிடிக்காமல் அவர்கள் நடக்கின்றார்கள். இவையெல்லாம் சந்தா செலுத்தியதன் வரக்கத்தாகும் என்று அவர் கூறுகின்றார். பிறகு எனது வருமானத்திற்கேற்ப நான் கொடுக்க வேண்டிய எனது சந்தா ஆமீன் கணக்கையும் கூறுங்கள், அதற்கேற்ப நான் முறையாக சந்தா கொடுக்க ஆரம்பித்து விடுவேன் என்றும் அவர் கூறினார். பிறகு டன்சானியாவின் ஒரு ரீஜனில் இருந்து அங்குள்ள சுலைமான் சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் கடை வைத்துள்ளேன். கடந்த வருடம் எனது வியாபாரத்தில் இழப்பு ஏற்பட்டது. ஆனால் தஹ்ரீக் ஜதீதிலும் வக்ஃபே ஜதீதிலும் நான் செய்திருந்த வாக்குறுதியில் குறைவு ஏற்பட நான் விடவே இல்லை. அருளுக்குரிய ரமலானில் எனது வாக்குறுதியை விட அதிகமாக நான் செலுத்தினேன். அதன் மூலம் கலிஃபத்துல் மஸீஹின் துஆவிலிருந்தும் பலன் பெறுபவனாக நான் ஆகிவிட வேண்டும். இந்த இழப்பிலிருந்து நான் வெளியேறிவிட வேண்டும் என விரும்பினேன். இறைவன் எவ்வாறு அருள் செய்தான் என்றால், அந்த சமயத்தில் என்னிடம் ஒரு கடை இருந்தது, அதுவும் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. அல்லாஹ் எனது சந்தாவில் எந்த அளவு அருளை போட்டுள்ளான் என்றால், இப்போது எனக்கு 2 கடைகள் உள்ளன என்று அவர் கூறுகின்றார். அல்லாஹ் நான் அவற்றை விட்டு வைப்பதில்லை, அதை பன்மடங்காக பெருக்கி திரும்ப தருவேன் என்று கூறுகின்றான். பிறகு டன்சானியாவிலிருந்து ஒரு புதிய அகமதியான சாங்வேஷ் வேரி சாஹிப் அவர்கள் பட்வாரா ரீஜனை சார்ந்தவர். இவர் கூறுகின்றார், நான் ஜமாத்தில் இணைந்தேன், பிறகு வெளியேறிவிட்டேன். பிறகு உள்ளூர் முஅல்லிம் அவர்களின் முயற்சியின் காரணமாக மீண்டும் ஜமாத்தில் இணைந்தேன். ஜமாத்தின் அமைப்பை விட்டும் நான் வெளியிருந்த சமயத்தில் எனது வாழ்நாள் மிகவும் கஷ்டத்தில் கழிந்தது. ஒவ்வொரு நாளும் எனக்கு இழப்பு ஏற்பட்டது. என்னிடம் ஒரு சைக்கிள் இருந்தது, அதில் பாத்திரங்களை வைத்து அவற்றை விற்பதற்காக கொண்டு செல்வேன். சிறிய அளவில் வியாபாரம் செய்து வந்தேன். சில நேரம் முழு நாள் கழிந்த பிறகும் கூட எதுவும் விற்காமல் இருந்து வந்தது. ஆனால் எப்போதிருந்து ஜமாத்தில் அமைப்பில் நான் இணைந்து விட்டேனோ அப்போதிருந்தே பல்வேறு திட்டங்களில் பங்கு பெற்று நான் சந்தா கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். சிறிது காலம் கழிந்ததுமே எனது பொருளாதார நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டது. அல்லாஹ் சந்தா கொடுத்ததால் எந்த அளவு அருள்களை போட்டுள்ளான் என்றால், இப்போது நான் சைக்கிளிற்கு பகரமாக மோட்டார் சைக்கிள் வாங்கிவிட்டேன். மேலும் எனது கடந்த கால நிலைமையை விட பல மடங்கு சிறந்த நிலைமையில் நான் இருக்கின்றேன் என்று அவர் கூறினார். பிறகு கோங்கோ பிரேசிலில் இருந்து நமது முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார், ஒரு ஏழை அகமதி நண்பரான அலிஃபா சாஹிப் அவர்கள் கூலி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு மாதமும் முறையாக சந்தா கொடுத்து வந்தார். நாங்கள் வக்ஃபஜதி சந்தாவிற்கான அறிவிப்பை செய்ததும் அவர் கூறுகின்றார், என்னிடம் 2000 பிராங்க் சிஃபா மட்டுமே இருந்தது. எங்கும் எனக்கு வேலையும் கிடைக்கவில்லை. நான் பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காத் நஃபல் தொழுதேன். மேலும் என்னிடமிருந்த 2000 பிராங்க் ஷிஃபா தொகையை ஜமாத் தலைவரிடம் கொடுத்து விட்டேன். இவர் கூறுகின்றார், மாலையில் ஒரு நபர் எனக்கு 20,000 பிராங்க் ஷிஃபாவை அனுப்பி வைத்திருந்தார். நீண்ட காலத்திற்கு முன்பு நான் செய்த கூலி வேலைக்கான சம்பள தொகைதான் இது. அந்த சமயத்தில் அவர்
இந்த தொகையை எனக்கு தராமல் இருந்தார். அவர் கூறுகின்றார், சந்தா செலுத்தியதன் அருளால் அல்லாஹ் அந்த நபரை வற்புறுத்தி எனது தொகையை எனக்கு தரும்படி செய்துள்ளான். அதை 10 மடங்கு அதிகமாக்கி அவன் திருப்பி தந்துள்ளான் என்று கூறுகின்றார். பிறகு பெனினின் முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், அங்குள்ள ஒரு அகமதி இப்போது சில நாட்களுக்கு முன்புதான் அவர் பைய செய்திருந்தார். அத்துடன் சந்தாக்களையும் செலுத்த ஆரம்பித்தார். இவர் தன்னிடம் வழக்கத்திற்கு மாற்றமான மாற்றம் ஏற்பட்டுள்ளதை உணர்கின்றார். இவரிடம் இந்த வருடம் வக்ஃபஜிற்கான சந்தா பெறப்பட்ட போது மிகவும் ஆர்வத்துடன் அதை வழங்கிவிட்டு, எப்போதிலிருந்து நான் சந்தா கொடுக்க ஆரம்பித்தேனோ அப்போதிலிருந்தே எனது வியாபாரம் அல்லாஹ்வின் அருளால் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கின்றது. எனது பணிகளில் வழக்கத்திற்கு மாற்றமாக அபிவிருத்தி ஏற்பட்டுள்ளது. இவையெல்லாம் அகமதியத்தில் இணைந்தது மற்றும் சந்தா கொடுத்தது ஆகியவற்றின் பரக்கத்தே ஆகும் என்று நான் கருதுகின்றேன் என்று கூறுகின்றார். பிறகு செரோலியோனில் இருந்து கேனோமா ரீஜனின் முபல்லிக் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அவர்கள் ஹாஜி ஷேகு சாஹிப் தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹாஜி ஷேகு சாஹிப் கூறுகின்றார், முதலில் நான் எனது பிள்ளைகள் தரப்பிலிருந்து நானே வக்ஃபஜி சந்தா கொடுத்து வந்தேன். ஆனால் இந்த முறை நான் எனது மகளிடம் அவள் தானே தனது வாக்குறுதியை எழுதட்டும் என்று கூறினேன். மேலும் அதனை தனது ஜேபிலிருந்தே அவள் செலுத்த வேண்டும் என்று கூறினேன். வக்ஃபஜி செயலர் இவர்களிடம் வாக்குறுதியை பெறுவதற்காக சென்றபோது டாக்டர் ஹாஜி ஷேகு சாஹிப் அவர்கள் தனது மகளிடம் உங்கள் வாக்குறுதியை எழுதுங்கள் என்று கூறினார். அதற்கு மகள் 10,000 லியோன் கொடுப்பதாக கூறினார். டாக்டர் சாஹிப் கூறுகின்றார், ஒருவேளை அவள் 3,000 அல்லது 4,000 தான் எழுதுவாள் என்று நான் நினைத்தேன். மகள் 10,000 என்று கூறியதும் அவளது தாயார் இவ்வளவு பணத்தை எங்கிருந்து கொண்டு வந்து கொடுப்பாய் என்று கேட்டார். டாக்டர் சாஹிப் தமது மனைவியிடம் அமைதியாக இருங்கள், அவள் தனது விருப்பத்திற்கேற்ப எழுதியுள்ளாள், அவளை எழுத விடுங்கள் என்று கூறி அவரை தடுத்தார்கள். சில நாட்கள் கழிந்த பிறகு டாக்டர் சாஹிப்பின் சில உறவினர்கள் அவர்களை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் திரும்பும் போது டாக்டர் சாஹிப்பின் மகளுக்கு 15,000 லியோன் கொடுத்தனர். மகள் அப்போதே டாக்டர் சாஹிப்பிடம் 10,000 லியோன் கொடுத்துவிட்டு, இது நான் வாக்குறுதி அளித்திருந்த சந்தா தொகையாகும் என்று கூறினார். இவ்வாறு தொலைதூர பகுதிகளில் வசிக்கின்ற அகமதிகளுக்கும் அகமதிகளின் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் எல்லையற்ற கலப்பற்ற மன தூய்மையை வழங்கியுள்ளான். அவர்கள் சந்தாவின் முக்கியத்துவத்தை புரிந்துள்ளனர். யார் இவர்களது உள்ளங்களில் இந்த தூண்டுதலை உருவாக்க முடியும்? நிச்சயமாக இறைவனை தவிர வேறு எவரும் இதை உருவாக்க முடியாது. பிறகும் கூட உலகின் குருடர்களுக்கு ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்டவர்கள் என்பது தெரிவதில்லை. இதையும் நினைவில் கொள்ளுங்கள், புதிதாக வரக்கூடியவர்கள் கலப்பற்ற மன தூய்மையிலும் பற்றிலும் மிகவும் விரைவாக முன்னேறுகின்றனர். நன்மைகளில் முன்னேறுவதற்கான இந்த ஆன்மாவை பெறுவதன் பக்கம் பழைய அகமதிகளும் பழைய அகமதி குடும்பத்தை சார்ந்தவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். மிகவும் கவலையுடன் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு கேன்ஷேஷாவின் நமது முபல்லிக் சாஹிப் எழுதுகின்றார்கள், அங்குள்ள ஒரு அகமதி இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் ஆடுகளை வாங்குவது விற்பது ஆகிய பணிகளை செய்து வந்தார். அகமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இவர்களது வியாபாரத்தின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அதில் எவ்வித லாபம் கிடைக்காமல் இருந்தது. அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் தமது தகுதிக்கேற்ப சந்தா கொடுக்க ஆரம்பித்தார். சந்தாவின் பரக்கத்தால் அவரது தொழில் நிலைமை சிறப்பானதாக ஆனது. அவர்கள் இவையெல்லாம் ஜமாத்தில் இணைந்த பிறகு தான் செய்த பொருள் தியாகத்தின் விளைவுகளே ஆகும் என்பதை ஏற்று கூறியுள்ளார். காங்கோ கிஷாஷாவில் உள்ள போகோம்போ மாநிலத்திலிருந்து அங்குள்ள முபல்லிக் சாஹிப் அவர்கள் மேலும் எழுதுகின்றார்கள், மோவோன்சோ கூங்கு என்ற ஜமாத்தை சார்ந்த முஸ்தபா சாஹிப் அவர்கள் இந்த வருடம் ரமலானில் பையத் செய்தார். இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவராக இருந்த இவரது சகோதரி மிகவும் நோய்வாய்ப்பட்டார். ஒரு பெரும் தொகை அவரது சிகிச்சைக்காக செலவிடப்பட்டது. இதே மாதத்தில் பள்ளிவாசலில் வைத்து அவர்கள் பொருள் தியாகத்தில் பங்கு பெற வேண்டும் என்ற அறிவிப்பை கேட்டதும் அவர் சந்தா கொடுத்தார். தனது சகோதரியின் சார்பாகவும் அவரது ஆரோக்கியத்திற்காக துவா செய்தவாறு சந்தா கொடுத்தார். அதற்கு பிறகு இவரது சகோதரியும்
உடல்நலம் அடைந்தார். இவையெல்லாம் இறைவனின் வழியில் செய்த பொருள் தியாகத்தின் அருளாகும் என்று இவரே கூறுகின்றார். மாலியின் அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், அங்குள்ள முகமது ஜாரா சாஹிப் என்ற ஒரு அகமதி ஜமாத்தில் உள்ள சந்தாக்களை செலுத்துவதற்கு முன்னர் மிகவும் ஏழையாக இருந்தார். ஆனால் எப்போதிலிருந்து அவர்கள் ஜமாத்தின் சந்தாக்களை செலுத்த ஆரம்பித்தார்களோ அப்போதிருந்தே அவரது வறுமை அகல ஆரம்பித்தது. அல்லாஹ்வின் அருளால் மாலியில் இப்போது சில சகோதரர்கள் பெருமளவில் சிறப்பாக பொருள் தியாகம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றனர். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு இளைஞரான தாவூத் சாலிஹ் சாஹிப் அவர்கள் மிகவும் ஏழையாவார். மேஸ்திரியாக வேலை செய்தார். இவர் ஆரம்பத்தில் ஒவ்வொரு வாரமும் 1000 பிராங்க் ஷிஃபா சந்தாவாக கொடுக்க ஆரம்பித்தார். அவரது பணிகளிலும் களப்பற்ற மன தூய்மையிலும் எந்த அளவு பரக்கத் ஏற்பட்டது என்றால், சில நாட்களுக்கு முன் அவர் 1,53,000 பிராங்க் ஷிஃபா செலுத்தினார். இந்த தொகை 202 பவுண்டிற்கு சமமான தொகையாகும். இதனை சந்தாவாக அவர் கொடுத்துள்ளார். புதிதாக பையஸ் செய்பவர்களில் அல்லாஹ்வின் அருளால் சந்தாவின் பக்கம் கவனம் திரும்புவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மிகவும் தூய உள்ளத்துடன் அவர்கள் சந்தா கொடுக்கின்றனர். இவ்வாறு ஜமாத்தின் இன்னொரு தூய உள்ளம் கொண்ட அஃப்வானா சாஹிப் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 1,50,000 பிராங்க் ஷிஃபா, அதாவது ஏறக்குறைய 200 பவுண்டிற்கும் சமமான தொகையை சந்தாவாக செலுத்தி வருகின்றார். இத்தகைய ஏழை நாடுகளில் இவை அனைத்தும் பெரும் தொகையாகும். அதை தவிர அவர்கள் 2,50,000 பிராங்க், அதாவது ஏறக்குறைய 330 பவுண்டிற்கு சமமான தொகையை ஜகாத்தாகவும் செலுத்தியுள்ளனர். மேலும் அல்லாஹ்வின் அருளால் இவர் தனது ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் முன்னேறியுள்ளார். இந்தியாவில் உள்ள காஷ்மீரில் இன்ஸ்பெக்டர் சாஹிப் எழுதுகின்றார்கள், கடந்த சில நாட்களுக்கு முன்னால் காஷ்மீர் மாநிலத்தில் வெள்ளம் வந்தபோது அதனால் ஸ்ரீநகர் நகரத்தில் உள்ள எல்லா அகமதி வீடுகளும் பாதிப்பிற்கு ஆளாகியது. செப்டம்பர் மாதத்தில் வந்த வெள்ளத்தால் தண்ணீர் எந்த அளவு இருந்தது என்றால் 2 அடுக்குமாடி கட்டிடமுள்ள வீடு வரை தண்ணீரில் மூழ்கிவிட்டது. இன்ஸ்பெக்டர் சாஹிப் கூறுகின்றார், நான் சுற்றுப்பயணத்தில் ஸ்ரீநகர் சென்ற சமயத்தில் இப்போது ஸ்ரீநகர் ஜமாத்தில் முழுமையாக 100% சந்தா வசூல் ஆகாதே என்ற கவலை எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் மக்கள் தங்களது வீடுகளில் உள்ள கூரைகளில் இருப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. அவ்வாறான நிலைமை இருந்தது. அவர்களது வீடுகள் முழுவதுமாக சேறு சகதி போன்றவற்றால் நிறைந்திருந்தது. முழு வீடும் மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. இன்ஸ்பெக்டர் சாஹிப் தொடர்ந்து கூறுகின்றார், எந்த வீட்டிற்கு சென்றாலும் நான் சந்தா வசூல் செய்வதற்கு வந்துள்ளேன் என்று கூறுவதற்கான தைரியம் எனக்கு வரவில்லை. ஆனால் மக்கள் தாமாகவே என்னை பார்த்தவுடன் சந்தா தொடர்பாக என்னிடம் கேட்டனர். அதை கண்டு நான் வியப்படைந்தேன். மக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பாக்கி இருந்த சந்தா தொகையை செலுத்தினர். இவ்வளவு துன்பங்கள் இருந்தும் கூட இவர்களது முகங்களில் எந்த மாற்றத்தையும் என்னால் பார்க்க முடியவில்லை. அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தே அஹ்மதியா ஸ்ரீநகரின் பட்ஜெட் முழுமையாக வசூலாகிவிட்டது. இந்த காட்சியை பார்த்து கண்களில் நீர் ததும்புகின்றது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் ரில்வானுல்லாஹி அலைஹிமின் நினைவு எனக்கு வந்தது. அவரிடம் சாப்பிடுவதற்கு கூட எதுவும் இருந்ததில்லை. ஆனால் தியாகத்தில் அவர்கள் முன்னேறி சென்றனர். உண்மையில் ஹதரத் மசீஹே மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அன்பான ஜமாத்தை பார்த்து ஈமான் அதிகரிக்கின்றது. பெனினில் இருந்து நமது முஅல்லிம் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், புதிதாக பையஸ் செய்த ஒருவர் அல்லாஹ் அவரது குடும்பத்தினரையும் அகமதிகளாக ஆக்கிவிட வேண்டும் என்ற நியத்தில் முறையாக சந்தா கொடுத்து வந்தார். அதாவது அவர் அகமதியாகிவிட்டார், ஆனால் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அகமதிகளாக ஆகவில்லை. அவர் கூறுகின்றார், நான் கனவில் பார்த்தேன். நான் சந்தா கொடுத்ததன் பரக்கத்தால் எனது குடும்பத்தில் உள்ள அனைவரும் அகமதிகளாக ஆகிவிட்டனர். இந்த கனவின் மூலம் எனக்கு அவர்களுக்கு தப்லீக் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. முதலில் தப்லீக் செய்யாமல் இருந்தார். பிறகு கனவின் காரணமாக தப்லீக் செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர் கூறுகின்றார், பிறகு நான் அவர்களுக்கு தப்லீக் செய்தேன். மேலும் இந்த நோக்கத்திற்காகவும் குறிப்பாக அவர் சந்தா கொடுக்க ஆரம்பித்தார். அவர் கூறுகின்றார், இன்று நான் இதை கூறுவதில் பெருமை அடைகின்றேன். எனது முழு குடும்பமும் அகமதிகளாக ஆகிவிட்டனர். இது முழுக்க முழுக்க மார்க்கத்தின் வழியில் பொருள் தியாகம் செய்வதின் பரக்கத்தால் ஏற்பட்டதாகும். பெனினில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பெண்
ஷாவில் சாஹிபா கூறுகின்றார், கடந்த வருடம் எனது நிலைமை எவ்வாறு இருந்ததென்றால், நான் எந்த வேலையை அல்லது தொழிலை செய்ய ஆரம்பித்தாலும் அதில் இழப்பு ஏற்பட்டது. எந்த ஒரு பணியும் நிறைவு பெறாமல் இருந்து வந்தது. ஒரு நாள் முஅல்லிம் சாஹிப் நேர்மையுடன் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்வது, முறையாக சந்தா செலுத்தி வருவது ஆகியவற்றின் பக்கம் எனக்கு கவனமூட்டினார். இதையும் செய்து பார்த்து விடுவோம், இதனால் என்ன பயன் ஏற்படும், சரியான முறையில் எனக்கு என்ன வருமானம் வருகின்றதோ அதற்கேற்ப சந்தா செலுத்த வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். இவர் கூறுகின்றார், எப்போதிருந்து நான் முறையாக சந்தா கொடுக்க ஆரம்பித்தேனோ அப்போதிருந்தே எனது தொழில் நல்ல முறையில் நடக்க ஆரம்பித்தது. வீட்டில் செல்வ செழிப்புடன் விரிவான நிலை ஏற்பட்டது. எனது எல்லா பணிகளும் சரியாக ஆரம்பித்தன. செலவு செய்கின்றவர்களுக்கு இறைவன் அதிகமாக வழங்குகின்றான் என்ற இறைவனின் வாக்குறுதி உண்மையானதாகும். பிறகு இந்தியாவிலிருந்து இன்ஸ்பெக்டரான கமருத்தீன் சாஹிப் கூறுகின்றார்கள், கேரளா மாநிலத்தில் பொருளாதார வருடத்தின் ஆரம்பத்தில் வக்ஃபே ஜதீதின் பட்ஜெட்டை தயாரிப்பதற்காக ஒரு ஜமாத்தில் சென்ற போது ஒரு 26 வயது இளைஞரை நான் சந்தித்தேன். அவர், நான் இன்டீரியர் டிசைனிங்கில் எனது படிப்பை நிறைவு செய்துள்ளேன், எனது தந்தையாருடன் சேர்ந்து தொழிலை ஆரம்பிக்க இருக்கின்றேன் என்று கூறினார். நான் வக்ஃப் ஜதீத் சந்தாவில் முக்கியத்துவம் தொடர்பாக அவரிடம் கூறினேன். அப்போது அந்த இளைஞர் 2 லட்சம் ரூபாய் என்று தனது பட்ஜெட்டை எழுதும்படி கூறினார். இப்போதுதான் வேலையை தொடங்கியுள்ளோம், எனது இந்த வாக்குறுதியை எவ்வாறு நிறைவேற்றுவேன் என்று இறைவனுக்குத்தான் தெரியும் என்றும் அவர் கூறினார். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த இளைஞர் எனக்கும் கடிதம் எழுதினார், துஆவிற்காக வேண்டி கடிதம் எழுதுமாறு என்னிடம் கூறினார். அவரும் கடிதம் எழுதுவதாக கூறினார். இன்ஸ்பெக்டர் சாஹிப் கூறுகின்றார், நான் மீண்டும் சந்தா வசூல் செய்வதற்காக அங்கு சென்ற போது அவர் மகிழ்ச்சியுடன் அல்லாவின் அருளால் பல வங்கிகளில் இருந்தும் எனக்கு இன்டீரியர் டிசைனிங்கிற்கான வேலை கிடைத்திருக்கின்றது என்று கூறினார். இதனால் வருமானத்தில் பெருமளவு அபிவிருத்தி ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். அப்போதே அவர் தனது வாக்குறுதியான 2 லட்சம் ரூபாயையும் முழுமையாக செலுத்திவிட்டார். இந்தியாவிலிருந்து நாயிப் நாசிம் மால் வக்ஃப் ஜதீத் அவர்கள் எழுதுகின்றார்கள், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணத்தின் போது கான்பூரில் அங்குள்ள பொருளாதார செயலரான முகமது ஃபரீத் அன்வர் சாஹிப் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் வக்ஃப் ஜதீதில் செய்திருந்த வாக்குறுதியை முழுமையாக செலுத்தியதுடன் மாலை தனது வீட்டிற்கும் வருமாறு எனக்கு அழைப்பு விடுத்தார். மாலையில் நான் அவரது வீட்டிற்கு சென்றதும் அவர் தனது 8 வயது சிறுமி 2 நாட்களாக என்னை எதிர்பார்த்து காத்திருப்பதாக கூறினார். பிறகு சிறுமி சஜீலா அமைதியாக தனது அறைக்குள் சென்றுவிட்டு சிறிது நேரம் கழிந்ததும் வெளியே வந்தார். அவளது கையில் ஒரு உண்டியல் இருந்தது. சந்தா கொடுப்பதற்காக முழு வருடமும் நான் இதில் தொகையை ஒன்று சேர்த்து வைத்துள்ளேன். நீங்கள் இந்த எல்லா தொகையையும் இதிலிருந்து எடுத்துவிட்டு எனக்கு இந்த தொகைக்கான ரசீதை தாருங்கள் என்று கேட்டாள். அதில் 735 ரூபாய் இருந்தது. அதை பார்த்து நான் வியப்படைந்தேன். 8 வயது சிறுமியான அவள் வக்ஃபே நௌ திட்டத்திலும் இணைந்துள்ளாள். வக்ஃப் ஜதீதில் தனது வாக்குறுதியை தானே எழுதி வாக்குறுதியை விட அதிகமான தொகையை செலுத்தி வந்தாள். நான் இதற்கு முன்பும் கூறியுள்ளேன், குழந்தைகளிடம் இந்த ஆன்மாவை யாரால் உருவாக்க முடியும்? முழுக்க முழுக்க இறைவன் மட்டுமே குழந்தைகளின் உள்ளத்தில் இவற்றை போடுகின்றான். ஆனால் பெற்றோர்கள் தங்களது வீட்டில் சுற்றுச்சூழலை மார்க்கத்துடன் தொடர்புடையதாக வைப்பது அந்த பெற்றோர்களின் மிக பெரும் பொறுப்பாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு ஏனைய நன்மைகள் பற்றி கூறுவதுடன் இறை வணக்கங்கள் பற்றி கூறுவதுடன் சந்தாவின் முக்கியத்துவம் பற்றியும் எடுத்து கூறி அதனை அவர்களது உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட சில சம்பவங்களும் உள்ளன. அதாவது சிறுவர்கள் சந்தாவை எடுத்துக்கொண்டு வரும்போது அந்த சிறுவர்களிடம் உங்களது தந்தை உங்கள் தரப்பிலிருந்தும் சந்தா கொடுத்து விட்டார் என்று சிலர் கூறுகின்றனர். அதற்கு அந்த சிறுவர்கள், தந்தையார் கொடுத்தார் என்றால் அதற்கான நற்கூலி தந்தையாருக்கு கிடைத்துவிடும்
எங்களது ஜேபிலிருந்து நாங்களே சந்தா செலுத்துவோம் என்று கூறினர். பிரான்சின் அமீர் சாஹிப் கூறுகின்றார்கள், ஒரு நண்பருக்கு வக்ஃப் சந்தா தொடர்பாக கூறப்பட்டது. அப்போது அவர் என்னிடம் என்ன தொகை இருக்கின்றதோ அதை முழுமையாக சந்தாவில் கொடுத்து விடுகின்றேன் என்றவாறு முழுமையாக கொடுத்து விட்டார். வீட்டில் உள்ளவர்கள் கொஞ்சம் தொகையை வைத்து விடுங்கள் என்றனர். வீட்டிற்கான செலவு எப்படி நடக்கும் என்று கேட்டனர். அவர் கூறுகின்றார், நான் வக்ஃப் சந்தாவில் வாக்குறுதி எழுதியுள்ளேன். அதை நான் எப்படியும் கொடுத்தே ஆக வேண்டும். வீட்டிற்கான செலவிற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் தாமே செய்வான் என்று கூறினார். அவர் கூறுகின்றார், அடுத்த மாதத்தில் அரசாங்கத்தின் ஆரோக்கிய துறை தரப்பிலிருந்தும் அவருக்கு ஒரு கடிதம் கிடைத்தது. அதில் உங்களது மருத்துவ அறிக்கையை பார்த்துவிட்டு நாங்கள் உங்களுக்கு 2 வருடத்திற்கான செலவை வழங்க தீர்மானித்துள்ளோம் என்று எழுதப்பட்டிருந்தது. 3 மாதங்களுக்கான தொகையையும் அவர்கள் அத்துடன் அனுப்பி வைத்திருந்தனர். பிறகு அந்த தொகையை அவர் பார்த்தபோது அது வக்ஃப் ஜதீதில் சந்தாவாக கொடுத்த அந்த தொகையை விட 100 மடங்கு அதிகமாக இருந்தது. அல்லாஹ் தனது அருளாலும் கருணையாலும் பொருள் தியாகத்திற்கான கனியை 1 மாதத்திற்குள் அவருக்கு வழங்கிவிட்டான். யூகேயின் லெஜனா செக்ரட்டரி தஹ்ரீக் ஜதீத் அவர்கள் கூறுகின்றார்கள், இங்குள்ள ஒரு ஹல்காவின் செக்ரட்டரி வக்ஃப் ஜதீத் இங்குள்ள ஒரு ஹல்காவின் செக்ரட்டரி பொருளாதார ரீதியாக ஒரு பெண் மிகவும் பலவீனமாக இருந்ததை பார்த்தார். அவர் சந்தா கொடுக்க முடியாதவராக இருந்தார். பிறகும் கூட குறைந்தபட்சம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு வாக்குறுதியை அவர் எழுதினார். அந்த பெண் கூறுகின்றார், வாக்குறுதி எழுதிய பிறகு அவர் அல்லாஹ் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று துஆ செய்ய ஆரம்பித்தார். இந்த பெண்ணுக்கு தையல் தெரியும். சில நாட்களுக்கு பிறகு தைப்பதற்கான ஆர்டர் கிடைக்க ஆரம்பித்தது. இதற்கு பிறகு அந்த பெண் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற தகுதியுடையவராக ஆனதுடன் மட்டுமல்லாமல் அவரது வருமானமும் போதுமான அளவு அதிகமாக கிடைக்க ஆரம்பித்தது. இதனால் அவர் தனது வாக்குறுதியையும் மேலும் அதிகமாக்கிவிட்டார். இங்கு இதையும் நான் கூறிவிடுகின்றேன், தஹ்ரீக் ஜதீதிலும் வக்ஃப் ஜதீதிலும் யூகேயில் உள்ள லெஜ்னாக்கள் மிகுந்த உழைப்புடனும் தைரியத்துடனும் நமது டார்கெட்டை மட்டும் நிறைவு செய்வதுடன் நின்றுவிடவில்லை. டார்கெட்டை விட மிகவும் அதிகமான தொகையை அவர்கள் செலுத்தியுள்ளனர். மாஷா அல்லாஹ். பெனினின் அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், பெனினின் வடக்கு பகுதியிலும் மைய பகுதியிலும் பெரும் எண்ணிக்கையில் ஃபலானி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் குடியமர்ந்துள்ளனர். கடந்த வருடம் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களும் பைய செய்திருந்தனர். இந்த கோத்திரத்தின் 3 கிராமங்கள் இந்த பகுதியில் உள்ள மௌலவிகளின் எதிர்ப்பு மற்றும் கடுமையான அழுத்தம் ஆகியவற்றின் காரணமாக பைய செய்த பிறகு சிலர் பின்தங்கிவிட காரணமாக அது அமைந்தது. போர்கினோ போசோவிலிருந்து ஃபலானா கோத்திரத்துடன் தொடர்புடைய ஒரு முஅல்லிமை பெனினிற்கு அனுப்பி வைக்க முடிவு செய்தோம். அதன் மூலம் அவர் இந்த பகுதியில் உள்ள மக்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களது தவறான எண்ணங்களை அகற்ற வேண்டும் என்ற திட்டத்துடன் செயல்பட்டார். அந்த முஅல்லிம் அந்த பகுதியில் 1 மாதம் வரை பணி செய்த பிறகு அந்த 3 கிராமங்களும் அல்லாஹ்வின் அருளால் மீண்டும் ஜமாத்தில் இணைந்தது. இவர்களது ஈமானில் மிக பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது. 3 கிராமத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து ஒரு பெரும் தொகையை பயணத்திற்காக செலவு செய்தவாறு பேருந்துகளில் வந்து பெனினின் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டனர். ஆண்டு மாநாட்டிற்கு பிறகு மீண்டும் திரும்ப தங்களது கிராமத்திற்கு அவர்கள் வந்ததும் அதற்கு சிறிது நாட்கள் கழிந்த பிறகு ஜமாத்தின் முஅல்லிம் அவர்கள் இருக்கின்ற கிராமத்திற்கு சென்றார். மேலும் புதிதாக பைய செய்தவர்கள் பொருள் தியாகத்தில் பங்கு பெற வேண்டும், அவர்கள் குறைவான தொகையை கொடுத்தாலும் தியாகத்தில் பங்கு பெற வேண்டும் என்று நான் கூறியிருப்பதாக அவர்களிடம் கூறினார். மேலும் இது டிசம்பரின் மாதமாகும், சந்தா வக்ஃப் ஜதீத் கொடுத்து முடிப்பதற்கான கடைசி மாதம் இதுதான் என்று கூறினார். அமீர் சாஹிப் எழுதுகின்றார்கள், மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஏற்கனவே ஒரு பெருந்தொகையை அவர்கள் செலவு செய்திருந்தும் கூட, அவர்களிடம் பொருளாதார நெருக்கடி இருந்தும் கூட அவர்களது ஈமானிய உணர்வு எந்த அளவு அதிகமாக இருந்ததென்றால், இதை கேட்டதும் அந்த 3 கிராமத்தை சார்ந்த மக்களும் உடனடியாக வக்ஃப் ஜதீத் சந்தாவிலும் பங்கு பெற்றனர். இவ்வாறு இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களில் ஏறக்குறைய 1000 பேர் புதிதாக பைய செய்தனர். இதுதான் பொருள் தியாகம் தொடர்பான சில சம்பவங்களாகும்.
எவ்வாறு துடிப்புடன் மக்கள் சந்தாக்களை செலுத்துகின்றனர் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பல சம்பவங்களிலும் இறைவன் எவ்வாறு பொருள் தியாகம் செய்தவர்களுக்கு பன்மடங்காக்கி அதனை திருப்பி கொடுத்துள்ளான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே இறைவன் உண்மையான வாக்குறுதியை வழங்குபவனாக இருக்கின்றான். இதில் இந்த சம்பவங்களை பார்த்து எங்கு இறைவனது சொற்களில் உள்ள உண்மை வெளிப்படுகின்றதோ நமக்கும் அதில் அனுபவம் இருக்கின்றது. அங்கு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஜமாத்துடன் அது உலகில் எந்த நாட்டில் இருந்தாலும் அதனோடு இறைவனின் ஆதரவு இருப்பதன் காட்சியையும் நாம் பார்க்க முடிகின்றது. நான் இதற்கு முன்னர் கடந்த வருடங்களிலும் கூறியுள்ளேன். வக்ஃப் ஜதீதின் திட்டம் மூலமாக பாகிஸ்தானுக்கு வெளியே ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவின் தேவைகளை குறிப்பாக நிறைவேற்றுவதற்காக அதனை ஹதரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் துவக்கினார்கள். ஆரம்பத்தில் பாகிஸ்தானுக்கு வெளியே உள்ள நாடுகளில் குறிப்பாக இந்த திட்டம் தொடர்பாக வலியுறுத்தி கூறப்படாமல் இருந்தது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் அல்லது பணக்கார நாடுகளில் வசூலாகும் தொகை ஆப்பிரிக்காவில் செலவிடப்படுகின்றது. அல்லாஹ்வின் அருளால் இப்போது ஆப்பிரிக்கா தொடர்பான சில விஷயங்களை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். ஆப்பிரிக்காவில் 18 நாடுகளில் 95 பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு வருகின்றன. சில பெரும் பள்ளிவாசல்களும் கூட கட்டப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் அங்கு எண்ணிக்கையும் அதிகமாகின்றது. தப்லீகிற்கான புதிய களமும் திறந்துள்ளது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதன் பக்கம் குறிப்பாக கவனமூட்டியுள்ளார்கள். அதாவது எங்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கின்றதோ, தப்லீக் செய்ய வேண்டியது இருக்கின்றதோ அங்கு பள்ளிவாசல்களை கட்டுங்கள் என்று கூறியுள்ளார்கள். ஆப்பிரிக்காவை தவிர உலகின் பிற இடங்களிலும் இந்த பணி நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்போது ஆப்பிரிக்காவின் சேர்த்து 25 நாடுகளிலும் ஏனைய 7 நாடுகளிலும் இவ்வருடம் 204 புதிய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 186 பிரச்சார நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளன. ஐரோப்பியா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் வக்ஃப் சந்தாவின் ஏறக்குறைய 80% ஆப்பிரிக்க நாடுகளில் செலவிடப்படுகின்றது. ஆப்பிரிக்க அகமதிகள் பெருமளவில் பொருள் தியாகம் செய்திருந்தும் கூட அங்கு பையத்துகளின் எண்ணிக்கை அதிகமாக ஆன பிறகும் கூட புதிதாக பையத் செய்கின்றவர்கள் ஏழைகளாக இருப்பதால் அவர்கள் முழுமையாக தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலை இருக்கின்றது. இந்நிலையிலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இது பற்றி சம்பவங்களிலும் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறு அவர்கள் தியாகங்களை செய்கின்றனர் என்பதை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்களும் நடக்கின்றன. அத்தகைய 2 சம்பவங்களை நான் கூறியிருந்தேன். அதாவது எதிரிகள் புதிதாக பையத் செய்தவர்களை பல்வேறு வற்புறுத்தலுக்கு ஆளாக்கி அவர்களை ஜமாத்தை விட்டும் விலகி செல்ல வைப்பதற்கு முயற்சி செய்கின்றனர். இவர்களில் பலவீனமானவர்களும் இருக்கின்றனர். அவர்கள் விலகி விடுகின்றனர். ஆனால் வலுவான ஈமானை உடைய பலரும் இருக்கின்றனர். அவர்கள் எதையும் பொருட்படுத்துவதில்லை. எவ்வாறு இருப்பினும் அவர்களுக்கு இதன் பக்கம் கவனமூட்டுவதற்காக இவர்களிடம் பையத் வாங்கிய பிறகு இவர்களுடன் தொடர்ந்து தொடர்பு வையுங்கள். எப்போதும் தொடர்புகளை வலுப்படுத்திக் கொண்டே செல்லுங்கள். அவரிடம் மீண்டும் மீண்டும் செல்லுங்கள். அதன் மூலமாக தர்பியத் தொடர்பான அம்சங்களும் நமக்கு முன்னால் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கு தர்பியத்து கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் ஜமாத்துகளிடம் கூறியிருந்தேன். ஆப்பிரிக்க நாடுகளில் பல பகுதிகளும் மிக தொலைவில் இருக்கின்றன. காடுகளை கடந்து அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டியது இருக்கின்றது. அங்குள்ள தொடர்புகளும் வலுவானதாக இருப்பதில்லை. மிகவும் சிரமத்துடன் இங்கு தொடர்புகளை நிலைநாட்ட வேண்டியது இருக்கின்றது. அதன் காரணமாக மிக நீண்ட காலகட்டம் வரை ஜமாத்துகளுடன் அல்லது புதிய அகமதிகளுடன் தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது. பிறகு முபல்லிகள், முஅல்லிம்கள் ஆகியோர் குறைவாகவே அங்கு இருக்கின்றனர். கஷ்டப்பட்டு சென்றாலும் மீண்டும் மீண்டும் சென்றால்தான் தொடர்புகளை ஏற்படுத்த முடியும். ஆனால் இந்த குறைவான எண்ணிக்கையின் காரணமாக அங்கு நம்மால் செல்ல முடியவில்லை. இதனால் பல பையத்துகளும் வீணாகி விடுகின்றன. அந்த நாட்டிலுள்ள ஜமாத்துகளுக்கு குறிப்பாக ஆரம்பத்தில் 1 வருடம் வரை அவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எனவேதான் எனது கிலாபத்தின் முதல் வருடத்திலேயே ஜமாத்துகளிடம் எண்ணற்ற பையத்துகள் வீணாகிக் கொண்டே இருக்கின்றன. முன்பு நடந்த பையத்துகளில் குறைந்தபட்சம் 70% மக்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை திரும்ப கொண்டு வாருங்கள் என்று நான் கூறியிருந்தேன். அல்லாஹ்வின் அருளால் அதன் விளைவாக குறிப்பாக ஆப்பிரிக்காவில் ஜமாத்துகள் இதற்காக முயற்சிகளை செய்தது. தொடர்பு ஏற்பட்ட போது நீங்கள் பையத் வாங்கிவிட்டு எங்களை விட்டுவிட்டு சென்று விட்டீர்கள் என்று அந்த மக்கள் புகார் கூறினர். அவர்கள் உள்ளத்தால் அகமதிகளாக இருந்தனர். பலரும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தனர். அவர்கள் உள்ளத்தால் அகமதிகளாக இருந்தனர். ஆனால் அகமதியத்தின் போதனையை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. தர்பியத்தில் குறைவு இருந்தது. எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வின் அருளால் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் புதிய தொடர்புகள் ஏற்பட்டன. பிறகு அந்த மக்கள் திரும்பி வந்தனர். இப்போது தர்பியத்திற்காக
துடிப்புடன் செயல்படுகின்ற அமைப்பு ஆரம்பமாகிவிட்டது. இதில் மேலும் வலிமையை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தொடர்புகளை மீண்டும் நிலைநாட்டுவதில் எல்லோரையும் விட அதிகமான முயற்சியை கானா செய்துள்ளது. அடுத்து நைஜீரியா 2வது இடத்தில் வருகின்றது. அதற்கு பிறகு ஆப்பிரிக்காவின் ஏனைய நாடுகள் வருகின்றன. டென்சானியாவில் மிகவும் அதிகமாக குறைபாடு இருக்கின்றது. அவர்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கின்றது. தங்களது தொடர்புகளை துடிப்பாக செயல்பட்டு நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஒரு காலத்தில் அங்கு அதிகமாக பையத் நடந்ததாக கூறப்படுகின்றது. அவர்கள் எல்லோரையும் தேட வேண்டும். ஐரோப்பாவில் 20 வருடங்களுக்கு முன்னால் அல்லது அதைவிட அதிகமான காலகட்டத்திற்கு முன்னால் போஸ்னியாவில் நிலைமை மோசமான போது ஜெர்மனியில் போஸ்னியாவை சார்ந்தவர்கள் வந்தனர். அப்போது போஸ்னியாவை சார்ந்த 1,00,000 பேர் பையத் செய்தனர் என்று கூறப்படுகின்றது. ஆனால் அவர்கள் தமது நாடுகளுக்கு திரும்பி சென்ற பிறகு அவர்களுடன் இருந்த தொடர்பு முடிந்துவிட்டதால் அவர்கள் எங்கு சென்றனர் என்று தெரியவில்லை. இந்த வகையில் அந்த நாடுகளிலும் தொடர்புகளை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறு இந்தியாவில் மேற்கு வங்காளத்தில் பையத்துகள் நடந்தன என்று கூறப்படுகின்றது. அங்கும் அவர்களை தேட வேண்டிய தேவை இருக்கின்றது. புதிதாக பைய செய்தவர்களை சந்தா அமைப்பில் பங்கு பெற வைத்துவிட்டால் பிறகு வலுவான தொடர்பு இருக்கும். ஈமானில் வலிமை ஏற்படுவதுடன் ஜமாத் அமைப்புடனும் அவர்களுக்குள்ள தொடர்பு நிலை பெறுகின்றது. எனவே தஹ்ரீக் ஜதீதிலும் வக்ஃப் ஜதீதிலும் புதிதாக வருபவர்களை பங்கு பெற வையுங்கள் என்று நான் கூறியிருந்தேன். பழைய நபர்களும் இது பற்றி அவர்களுக்கு உணர்வூட்ட வேண்டும். சில ஜமாத்துகள் இந்த விஷயத்தில் மிகவும் துடிப்புடன் செயல்படுகின்றன. அவர்கள் பணிகளை நல்ல முறையில் செய்கின்றனர். ஆனால் பல இடங்களில் சோம்பேறித்தனமும் இருந்து வருகின்றது. ஒருவர் ஒரு வருடத்தில் 10 பென்ஸ்களை தியாகம் செய்வதாக இருந்தாலும் கூட அதை கூட அவரிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் அவருடன் நமக்கு தொடர்பு ஏற்பட்டுவிடும் என்று நான் கூறியிருந்தேன். ஒவ்வொருவருக்கும் நாம் பொருள் தியாகம் செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் பொருள் தியாகம் செய்பவர்களின் எண்ணிக்கையில் ஒவ்வொரு வருடமும் அதிகரிப்பு இருந்து வருகிறது. ஆனால் எந்த அளவு அதிகரிப்பு ஏற்பட வேண்டுமோ அந்த அளவு ஏற்படவில்லை. உதாரணமாக இந்த வருடம் வக்ஃப் ஜதீதில் பங்கு பெறுபவர்கள் 80,000 பேர் அதிகரித்துள்ளனர். இது ஜமாத்தின் முன்னேற்றத்தின் தரமாகும். அல்ஹம்துலில்லாஹ். பொருள் தியாகத்தில் அதிகரிப்பு இருந்து வருகிறது. ஆனால் இது தொடர்பாக முயற்சிகள் செய்யப்பட்டால் மேலும் இந்த வருடம் பையத் செய்தவர்களிலிருந்து 20% வயதில் பெரியவர்களாக உள்ளவர்களையும் இந்த திட்டத்தில் இணைப்பதற்கு முயற்சி செய்திருந்தால் பையத் அடிப்படையில் பார்க்கும்போது 1,10,000 பேர் என்ற அதிகரிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். எனவே முன்னேற்றம் சந்தேகமின்றி அல்லாஹ்வின் அருளால் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வின் அருளால் முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் இதில் மேலும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இனி வரும் வருடத்தில் நபர்களை இந்த திட்டத்தில் இணைப்பதற்கான டார்கெட் புது வடிவில் வக்காலத்தே மால் தரப்பிலிருந்தும் ஜமாத்துகளுக்கு வழங்கப்படும். இதன் பக்கம் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். எனக்கு அல்லாஹ்வின் அருளால் செலவுகளை எவ்வாறு முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்ற கவலையே இல்லை. அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹு தாலா. இது அவனது வாக்குறுதியாகும். தியாகத்தின் ஆன்மாவை அதிகமாக உருவாக்கக்கூடியவர்கள் நமக்கு தேவைப்படுகின்றனர். பிறகு அதை மேலும் வளர்ச்சியடைய செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. இதற்காக பொறுப்பாளர்கள் துஆவும் செய்ய வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும். மற்ற அகமதிகளும் தொடர்புகளை நிலைநாட்டுகின்ற பணியை தொடர்ந்து செய்து வாருங்கள். எவர்கள் நல்ல இயல்பு கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ, எவர்களை அல்லாஹ் காப்பாற்ற விரும்புகின்றானோ அவர்கள் திரும்பி வருவர் இன்ஷா அல்லாஹு தாலா. பலவீனமானவர்கள் நம்மை விட்டும் மிக தொலைவில் விலகி சென்று விட்டால் நமக்கு அவர்கள் மீது கண்டிப்பாக அனுதாபம் இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ்வின் இந்த அருட்கொடையை பெற்ற பிறகு அதனை அவர்கள் தொலைத்து விட்டனர். ஆனால் நமது எண்ணிக்கையில் குறைவு ஏற்படுகின்றதே என்ற எந்த கவலையும் எனக்கு இல்லை. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எண்ணிக்கையை விட அதிகமாக கலப்பற்ற மன தூய்மை, பற்று, ஈமான் ஆகியவற்றில் முன்னேறி செல்கின்ற தூய உள்ளம் கொண்டவர்கள் ஜமாத்தில் உருவாக வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். எனவே புதிதாக பைய செய்தவர்கள் மற்றும் பழைய அகமதிகளின் சம்பவங்களில் பொருள் தியாகத்தின் அதிகரிப்பு ஏற்படுவதில் உள்ள தரம் உயர்வதன் காரணமாக அவர்களது களப்பற்ற மன தூய்மை பற்றி நமக்கு தெரிய வருகின்றது. அந்த மன தூய்மையின் தரம் தெரிய வருகின்றது.
ஆனால் ஜமாத் அமைப்பானது வீணாகி விட்டவர்களையும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். இந்தியாவிலும் கூட வங்காளத்தில் உள்ள பகுதிகளில் பையத்துகள் நடந்தன. அவற்றை ஆய்வு செய்வதற்கான நிகழ்ச்சிகளை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதற்குரிய அல்லது பையத் செய்தவர்கள் பின்தங்கி விலகி சென்றதற்கான காரணம் தெரிய வேண்டும். எதிர்காலத்தில் இந்த குறைகளை நம் கண்முன்னால் வைத்தவாறு தப்லீக் மற்றும் தர்பியத் தொடர்பாக முழுமையாக திட்டம் வகுக்க வேண்டும். இவ்வாறே உலகின் பிற இடங்களிலும் இந்த வழிகாட்டலுக்கேற்ப பணிகளை செய்ய வேண்டும். எவர் ஜமாத்தில் இணைகின்றாரோ அவர் எவ்வளவுதான் தொலைவில் உள்ள பகுதியில் இருந்தாலும் அவருடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்று சிந்திக்க வேண்டும். தொடர்பு கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதாகும். அல்லாஹு தாலா ஜமாத்களுக்கு இந்த பணியை செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. ஜனவரியின் முதல் வாரத்தில் அல்லது இரண்டாவது வாரத்தில் வக்ஃபே ஜதீதின் புதிய வருடத்திற்கான அறிவிப்பு இருக்கும். இப்போது நான் நமது இந்த வழிமுறைக்கேற்ப இதற்கான அறிவிப்பை செய்கின்றேன். கடந்த வருடத்தின் சில புள்ளி விவரங்களையும் உங்கள் முன் வைக்கின்றேன். வக்ஃபே ஜதீதின் 57வது வருடம் அல்லாஹ்வின் அருள்களை ஈர்த்தவாறு டிசம்பர் 31ஆம் தேதி முடிவடைந்தது. அதன் 58வது வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து விட்டது. உலகளாவிய அஹ்மதியா ஜமாத்திற்கு இந்த வருடம் அல்லாஹ்வின் அருளால் வக்ஃபே ஜதீதின் பொருள் தியாகத்தில் 62,09,000 பவுண்டுகள் தியாகம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அது கடந்த வருடத்தை விட 7,31,000 பவுண்டுகள் அதிகமாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தியாகத்தில் பாகிஸ்தான் பட்டியலில் முதலிடத்திலே இருக்கின்றது. கடந்த வருடம் பிரிட்டன் மேலே இருந்தது. இப்போது பாகிஸ்தானுக்கு பிறகு பிரிட்டன் வந்துள்ளது. அதற்கு பிறகு அமெரிக்கா, பிறகு ஜெர்மனி, கனடா, இந்தியா, ஆஸ்திரேலியா அடுத்தடுத்து முறையே வந்துள்ளன. ஆஸ்திரேலியாவில் எண்ணிக்கையை அதிகமாக்குவதின் அடிப்படையிலும் வசூலின் அடிப்படையிலும் அதிகமாக பணிகள் நடந்துள்ளன. மாஷா அல்லாஹ். ஆஸ்திரேலியாவிற்கு பிறகு இந்தோனேஷியா வருகின்றது. அதற்கு பிறகு துபாய், பெல்ஜியம் மற்றும் இன்னொரு அரபு நாடு வருகின்றது. கரன்சி கணக்கின் அடிப்படையில் அதிகரிப்பை ஏற்படுத்துவதில் ஆஸ்திரேலியா சிறப்பாக செயல்பட்டது. அவர்கள் இதில் 123% அதிகரிப்பு செய்துள்ளனர். அதற்கு பிறகு கனடா 21%, இந்தியா ஏறக்குறைய 17% அதிகரிப்பு செய்துள்ளது. தனிநபர் சந்தா செலுத்துவதில் அடிப்படையில் பார்க்கும்போது அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. ஒரு நபருக்கு 70 பவுண்ட் என்ற வீதத்தில் அவர்கள் சந்தா செலுத்தியுள்ளனர். சுவிட்சர்லாந்து 59%, யூகே 51%, ஆஸ்திரேலியா 56%, அதற்கு பிறகு பெல்ஜியம், பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி ஆகியவை வருகின்றன. இந்த பெரும் ஜமாத்துகளில் ஜெர்மனி எல்லாவற்றையும் விட இறுதியில் வருகின்றது. வக்ஃபே ஜதீத் சந்தாவில் இணைந்தவர்களின் எண்ணிக்கை 11,29,000 கடந்து நிற்கின்றது. வக்ஃபே ஜதீத் சந்தாவில் இணைந்தவர்களின் எண்ணிக்கை 11,29,000 கடந்து நிற்கின்றது. எண்ணிக்கை அதிகப்படுத்துவதன் அடிப்படையில் மாலி, பெனின், நைஜர், போர்கினோ ஃபோசோ, கேம்பியா, கேம்ரோன் ஆகிய ஜமாத்துகள் குறிப்பிடத்தக்கவையாகும். ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆப்பிரிக்க நாடுகளில் எல்லாவற்றையும் விட முதலாவதாக கானா வருகின்றது. பிறகு நைஜீரியாவும், அதற்கு அடுத்தபடியாக மொரீஷியஸ் வருகின்றது. பாகிஸ்தானில் முதல் 3 இடங்களில் உள்ள ஜமாத்துகளில் வயதுக்கு வந்தவர்களில், அதாவது சந்தா கொடுப்பதில் வயதுக்கு வந்தவர்களில் முதலாவது இடத்தை லாகூரும், 2வது இடத்தை ரபுவாவும், 3வது இடத்தை கராச்சியும் பெறுகின்றது. மாவட்ட அளவில் ராவல்பிண்டி முதலிடத்திலும், அதற்கு பிறகு ஃபைசலாபாத், சர்கோதா, குஜரான்வாலா, குஜராத், உமர்கோட், முல்தான், ஹைதராபாத், பஹாவல்பூர், பெஷாவர் ஆகியவை வருகின்றன. அத்பால்களின் சந்தா செலுத்துவதில் முதல் 3 இடத்தில் உள்ள ஜமாத்துகளில் முதலிடத்தில் லாகூரும், 2வது இடத்தில் கராச்சியும், 3வது இடத்தில் ரப்பாவும் இருக்கின்றது. மாவட்ட அளவில் அத்பால்களில் பொசிஷன் இவ்வாறு உள்ளது. முதல் இடத்தில் சியால்கோட், பிறகு ராவல்பிண்டி, ஃபைசலாபாத், சர்கோதா, குஜரான்வாலா, நாரோவால், குஜராத், உமர்கோட், ஹைதராபாத், டேரா காசி கான் ஆகியவை அடுத்தடுத்து வந்துள்ளன.
ஒட்டுமொத்த வசூலின் அடிப்படையில் பிரிட்டனின் முதல் 10 ஜமாத்துகளின் தரவரிசை இவ்வாறு உள்ளது: பெர்மின்காம் வெஸ்ட், ரெயின்ஸ் பார்க், மஸ்ஜித் ஃபசில், பெர்மின்கம் ஹூஸ்டர் பார்க், பெர்மிங்கம் சென்ட்ரல், விம்பிள்டன் பார்க், நியூ மாடர்ன், ஹான்ஸ்லோ நார்த், சீம். ரீஜன்களின் பொசிஷன் இதுவாகும். முதலிடத்தில் லண்டன் ரீஜனும், பிறகு மிட்லாண்ட்ஸ், மிடில் செக்ஸ், இஸ்லாமாபாத், நார்த் ஈஸ்ட் மற்றும் சவுத் ரீஜன் வருகின்றது. 5 சிறிய ஜமாத்துகளில் தரவரிசை இதுவாகும்: ஸ்பான் வேலி, லிவிங்டன் ஸ்பா, பிராம்லோன், ஸ்குந்த்ரோப், வால்தாம்ப்டன். வசூலின் அடிப்படையில் முதல் 10 இடங்களில் உள்ள அமெரிக்க ஜமாத்துகள் இதுவாகும்: சிலிகான் வேலி முதலிடத்திலும், இரண்டாவது இடத்தில் டெட்ராய்டும், பிறகு சீட்டால், பிறகு நியூயார்க், அதற்கு அடுத்து ஹெரிஸ்பர்க், லாஸ் ஏஞ்சலஸ், பாஸ்டன், சென்ட்ரல் வெர்ஜீனியா, டெலஸ், ஹூஸ்டன், பிலாடெல்பியா வருகின்றன. ஜெர்மனியின் முதல் 5 உள்ளூர் அமாரத்துகள் இவையாகும்: முதலிடத்தில் ஹம்பர்க், பிறகு பிராங்க்பர்ட், கிராஸ்கோரோ, டாம்ஸ்டட், வெர்பிஸ், பேர்டன் ஆகிய வருகின்றன. வசூலின் அடிப்படையில் முதல் 10 ஜமாத்துகள் இதுவாகும்: ரீடர்மார்க், நியூசி, நிட்டா, பிளேஸ், ஹேங், கோலோன், ஸ்ட்ரைட்பர்க், கோப்லன்ஸ், மெஹதியாபாத், ஃபுல்டா. வசூலின் அடிப்படையில் கனடாவின் முதல் 10 பெரிய ஜமாத்துகள் இவையாகும்: ஹாட்மிண்டன், டெர்ஹான், மில்டன், ஜார்ஜ், வெஸ்ட் டவுன், சிஸ்கோ டவுன் சவுத், சிஸ்கோ டவுன் நார்த். வசூலின் அடிப்படையில் இந்தியாவின் தரவரிசை இதுவாகும்: கேரளா முதலிடத்திலும், அதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர், அதற்கு அடுத்ததாக தமிழ்நாடு, பிறகு ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், ஒரிசா, கர்நாடகா, காதியான், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், லட்சத்தீவு மற்றும் ராஜஸ்தான் வருகின்றது. இந்திய ஜமாத்துகளின் வசூலின் அடிப்படையில் முதல் 10 இடத்தில் உள்ள ஜமாத்துகள்: முதலிடத்தில் கருளாயி, அடுத்தது கேலிக்கட், பிறகு ஹைதராபாத், கல்கட்டா, காதியான், கண்ணூர் டவுன், சூலூர், பயங்காடி, சென்னை, பெங்களூர், கருணாகப்பள்ளி, பிறகு இறுதியில் கருணாகப்பள்ளி, பத்தபிரியம் மற்றும் கேரங் ஆகிய 3 ஜமாத்துகள் உள்ளன. ஆஸ்திரேலியாவின் 10 ஜமாத்துகள் இவையாகும்: முதலிடத்தில் பிளாக் டவுன், பிறகு மெல்போர்ன், மவுண்ட் ரைட், அடலைட், மரிஸ்டன் பார்க், பிரிஸ்பேன், கன்பேரா, பெர்த், ஸ்மானியா, டார்வின் ஆகிய ஜமாத்துகள் வருகின்றன. அல்லாஹு தாலா தியாகம் செய்பவர்களின் பொருள்களிலும் உயிரிலும் அளவற்ற பரக்கத்துகளை வழங்குவானாக. இறுதியில் துவாவிற்காக நான் கவனமூட்ட விரும்புகின்றேன். பாகிஸ்தானில் உள்ள அகமதிகளுக்காக குறிப்பாக துவா செய்யுங்கள். ரப்வாவிலும் சில நாட்களாக எதிரிகள் தரப்பிலிருந்து நிலைமைகளை மோசமாக்குவதற்கு பெரும் முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அல்லாஹு தாலா அவர்களின் தீங்கிலிருந்து ஒவ்வொரு அகமதியையும் பாதுகாப்பானாக. அவர்களது தீங்கை அவர்கள் பக்கமே திருப்பி விடுவானாக. ரப்வாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பின் சூழ்நிலை நிலவட்டுமாக. அரசாங்கத்திற்கும் பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. அவர்கள் சரியான முறையில் இந்த விவகாரத்தை சரி செய்ய வேண்டும். இவ்வாறு முஸ்லிம் உலகிற்கும் ஐரோப்பாவில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்காகவும் குறிப்பாக துவா செய்யுங்கள். பிரான்சில் கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இஸ்லாம் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பெயரில் இந்த கொடூரமான செயல் நடந்துள்ளது. இதற்கும் இஸ்லாத்தின் போதனைக்கும் சிறிதளவு கூட எவ்வித தொடர்பும் இல்லை. சட்டத்தை கையில் எடுத்தவாறு ஒருவரை கொலை செய்வதற்கு இஸ்லாத்தின் போதனையுடன் எந்த தொடர்பும் இல்லை. இதை நாம் எப்போதும் கூறியே வருகின்றோம். பிறகும் கூட பெயர்தாங்கி முஸ்லிம்களும் முஸ்லிம் அமைப்புகளும் இந்த செயல்களை செய்வதிலிருந்தும் இந்த அநீதிகளிலிருந்தும் விலகுவதே இல்லை. இதன் விளைவாக மேற்கத்திய நாடுகளில் வாழ்கின்ற அல்லது ஐரோப்பிய நாடுகளில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கும் இந்த நாடுகளில் வாழ்கின்ற உள்ளூர் மக்களின் தவறான எதிர் நடவடிக்கையை சந்திக்க வேண்டியது வரலாம். இது மட்டுமன்றி இந்த எதிர் நடவடிக்கையில் எந்த பத்திரிகைக்கு எதிராக இந்த செயல்கள் செய்யப்பட்டுள்ளதோ, அதாவது இந்த பத்திரிகையின் ஆசிரியரையும் அதில் பணிபுரிந்த மற்ற மக்களையும் அநீதியான முறையில் கொன்றுள்ளனர். எனவே இந்த பத்திரிகையும் இங்குள்ள மக்களும் இங்குள்ள பிரஸும் தவறான எதிர் நடவடிக்கையை மேற்கொண்டவாறு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தவறான தாக்குதலை நடத்தலாம். அல்லாஹு தாலா இங்குள்ள அரசாங்கத்திற்கும் இந்த தவறான எதிர் நடவடிக்கையை தடுப்பதற்கான முயற்சி செய்கின்ற நல்வாய்ப்பை வழங்குவானாக.
எவர்கள் குற்றவாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை இவர்கள் பிடிக்க வேண்டும். சட்டத்திற்கேற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஆனால் தவறான எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் எந்த முஸ்லிம்களுக்கு புரிய வைப்பதற்கு யாருமே இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களும் பிறகு தவறான எதிர் நடவடிக்கையை காட்டுவர். இவ்வாறு குழப்பம் மற்றும் தீமைகளின் தொடர் வளர்ந்து கொண்டே செல்லும். இது அதிகமாகுவதற்கான அபாயம் இருக்கின்றது. இன்று அஹ்மதியா ஜமாத்தில் உள்ள நபர்களின் பணியாக இது இருக்கின்றது. அவர்கள் இரு தரப்பில் உள்ளவர்களையும் அநீதியிலிருந்து காப்பாற்றுவதற்காக துஆ செய்ய வேண்டும். இவ்வாறே இந்த நாட்களில் அதிகமாக ஸலவாத் ஓதுவதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். தமது வட்டத்தில் அமைதியின் சூழலை உருவாக்குவதற்காக எவர்களால் செயலளவில் முயற்சி செய்ய முடியுமோ அவர்களும் அத்தகைய முயற்சிகளை செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா உலகிற்கு குழப்பத்தின் சூழ்நிலையில் இருந்து ரட்சிப்பை வழங்குவானாக. இந்த குழப்பத்தின் சூழ்நிலை விரைவாக அமைதியின் சூழ்நிலையாக மாறட்டும். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله